வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்களா? உங்க வியாபாரத்துல கேஷ், அதாவது ரொக்க பண பரிவர்த்தனை அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்படின்னா ஒரே நிமிஷம், நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. இது உங்க பிசினஸோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம். உங்க மனசுல இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். என்னடா இது புதுசா ஏதோ சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. இது ஒன்னும் நேத்து வந்த ரூல்ஸ் இல்ல. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை தான் இப்ப ரொம்ப ரொம்ப தீவிரமா அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அது எப்படி உங்கள பாதிக்கும்னு வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கேஷ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லல. ஆனா முன்ன மாதிரி யாருக்கும் தெரியாது, நம்ம கணக்குல வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலமெல்லாம் இப்ப மலையேறி போச்சுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ரொக்க பரிவர்த்தனையும் இப்போ ரொம்ப சுலபமா கண்காணிக்கப்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு. நீங்க பேங்க்ல போடுற பணம், நீங்க ஃபைல் பண்ற ஜிஎஸ்டி, உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், இதை எல்லாத்தையும் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒன்னா இணைச்சு பாக்குறாங்க. உங்க கணக்குல ஒரு சின்ன வித்தியாசம் வந்தா கூட போதும், அடுத்த நிமிஷமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டீஸ் பறந்து வந்துடும். சரி வாங்க, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூலுக்கு வருவோம். நம்ம சிறு வணிகர்கள் நிறைய பேர் தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோயோ இந்த ஒரு விஷயத்துல தான் பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க. இந்த நம்பர் 2,00,000, இத உங்க மனசுல நல்லா ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்டந்து ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டுக்காக நீங்க கேஷா வாங்கக்கூடிய அதிகபட்ச தொகையே இதுதான். ₹1 இதுக்கு மேல தாண்டிடவே கூடாது. இன்னும் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. உதாரணத்துக்கு, ஒரு கல்யாண ஆர்டருக்காக நீங்க 2,50,000 அட்வான்ஸா கேஷ் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அது சட்டப்படி தப்பு. ஒரு நிலத்தை விக்கிறதுக்காக 3,00,000 ரொக்கமா வாங்கினாலும் அது தப்பு தான். சிலர் புத்திசாலித்தனமா நான் இன்னைக்கு 1,00,000 நாளைக்கு 1,00,000 பிரிச்சு வாங்கிக்கிறேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. சட்டம் மொத்தமா அந்த ஒரு டீலுக்காக நீங்க எவ்ளோ வாங்குனீங்கன்னு தான் பாக்கும். இதுல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதுதான் பெனால்டி. சும்மா ஏதோ ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவு தொகை ரூல்ஸை மீறி வாங்குனீங்களோ அந்த முழு தொகைக்கும் 100% அபராதம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்டு தான். 2,00,000 கேஷா வாங்கினா 2,00,000 அபராதமா கட்டணும். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய நஷ்டம் இதுன்னு. சரி, அடுத்த ரூலுக்கு போலாமா? இது நம்ம ட்ரேடர்ஸ், சின்ன பிசினஸ் பண்றவங்களோட லாபத்தை நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். நீங்க டெய்லி பண்ற செலவு சம்பந்தப்பட்டது இது. ₹10,000, ஜஸ்ட் 10,000. உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செலவையும் நீங்க கேஷா கொடுக்கறதுக்கான அதிகபட்ச லிமிட் இதுதான். இதுல தான் டபுள் லாஸ்ன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, நீங்க உங்க சப்ளையருக்கு ஒரு ₹15,000 கேஷா கொடுக்குறீங்கன்னு வைங்க. அந்த செலவை உங்க கணக்குல காட்டவே முடியாது. அதாவது இன்கம் டாக்ஸ் பார்வையில அந்த ₹15,000 உங்க லாபமா கணக்குல எடுத்துக்கிட்டு அதுக்கும் சேர்த்து வரி போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, கையில இருந்து பணமும் போச்சு, அந்த போன பணத்துக்கு திரும்ப வரியும் கட்டணும். எவ்வளவு பெரிய அடி இல்லையா? பாத்தீங்களா? இந்த மாதிரி சின்னதா தெரியற தப்பு தான் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். இதையெல்லாம் தவிர்க்க தான் நாங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சரியான கைடன்ஸ் இருந்தா இந்த மாதிரி வரி பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது, நம்மள பல பேர் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு அசால்ட்டா நினைக்கிற ஒரு விஷயம். ஆனா இது ரொம்ப ஆபத்தானது. அதாவது கடன் வாங்குறது, குடுக்கறது பத்தின ரூல். ₹20,000 எந்த ஒரு கடன் இல்லைன்னா டெபாசிட், இத ரொக்கமா வாங்கறதுக்கோ இல்ல திருப்பி கொடுக்கறதுக்கோ இருக்கிற அதிகபட்ச லிமிட் இதுதான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. இது கடன் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, கடனை திருப்பி கொடுக்கும்போதும் இதே ரூல் தான். அட, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம குடும்பம் தானேன்னு எல்லாம் பார்க்க முடியாது. 20,000க்கு மேல ₹1 ரொக்கமா வாங்கினாலும் தப்பு, கொடுத்தாலும் தப்பு. எல்லாமே பேங்க் மூலமா தான் போகணும் வரணும். ஆமாங்க, இதுலயும் பெனால்டி 100% தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க நண்பர்கிட்ட இருந்து ஒரு அவசரத்துக்கு ₹50,000 ரொக்கமா கடன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ₹50,000 அபராதம் வர சட்டத்துல இடம் இருக்கு. பாருங்க, ஒரு சின்ன உதவி எவ்ளோ பெரிய தலைவலியா மாறுதுன்னு. ஐயோ, இவ்ளோ பிரச்சனையா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல முடிஞ்ச வரைக்கும் ரொக்க பரிவர்த்தனையை குறைச்சிடுங்க. ரெண்டாவது, அந்த ₹2,00,000 ரூலை மட்டும் எக்காரணம் கொண்டு மீறாதீங்க. அப்புறம் ₹10,000 மேல பிசினஸ் செலவு பண்றீங்கன்னா பேங்க் மூலமா பண்ணுங்க. உங்க கணக்கு வழக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எல்லாத்தையும் அப்பப்போ செக் பண்ணி சரியா வச்சுக்கோங்க. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன ஆனாலும் சரி வருஷா வருஷம் கரெக்டா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுடைய முதல் பாதுகாப்பு கவசம். சோ, சுத்தி வளைச்சு ஒரே விஷயம்தான். இதுதான் இப்போதைய நிஜம். இனிமே கேஷ்னா அது கண்காணிக்கப்படும்,
கண்டுபிடிக்கப்படும், கண்டிப்பா வரி விதிக்கப்படும். இந்த ஒரு லைனை மட்டும் உங்க மனசுல நல்லா வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் கேக்கும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கா? எப்படி இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உங்க வேலைய நிம்மதியா பாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் இருந்தாலே போதும். இந்த வரி பிரச்சனைகளை பத்தியெல்லாம் கவலைப்படாம உங்க பிசினஸ் வளர்ச்சியில மட்டும் முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணணுமா? அப்போ புத்திசாலித்தனமா உங்க முடிவெடுங்க. சரியான வழிகாட்டுதலுக்கும் கரெக்டான டாக்ஸ் பிளானிங்குக்கும் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நம்பர் 9500027481. உங்க எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கு. டென்ஷன் ஃப்ரீயா பிசினஸ் பண்ணுங்க. நன்றி.